வணக்க மக்களே, நான் விஜயதரன். என்ன பார்க்க போகிறோம்? உங்க எல்லாருக்கும் தெரியும், செம்மணி புதைக்குழி தொடர்பாக உங்களுக்கு இந்த கடந்த சில நாட்களாக அதுதான் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்கு. ஒரு சில நாட்களுக்கு முதல் உங்களை எல்லாருக்கும் தெரியும், செம்மணி வளைவில் மிகப்பெரிய ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. அதில் கௌரவ அமைச்சர்கள், அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டனர், இல்லை மக்களால் உடனடியாக அந்த போராட்டத்திலேருந்து வெளியேற்றப்பட்டனர் சொல்லி ஏகப்பட்ட தலையங்கத்தின் அடிப்படையில் யூடியூப் சேனலில் எல்லாத்துலேயும் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதன் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவு செய்கிறதுக்கான காரணத்தை தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. அங்கே என்ன சொல்கிறது, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைவர் சிவிகே சிவஞானம் அவர்களும், அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்கிறது சாணக்கியன் அவர்களும், அது மட்டும் இல்லாமல் கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களும், அது மட்டும் இல்லாமல் இளங்குமரன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களும் அங்கே மக்களால் வெளியேற்றப்பட்டனர்னு சொல்லி தலையங்கங்களில் வந்திருக்கு. நாங்கள் அந்த இடத்துல நின்றுறாங்க. அடிப்படையில் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கடந்த பாராளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது இது எங்களுக்கு திட்டமிட்டு ஒரு சில நபர்களால் செய்யப்பட்ட ஒரு விடயம்தான், ஒட்டுமொத்த மக்களும் எங்களை வெளியேற்றலன்னு சொல்லி ஒரு பதிவு என்ன சொல்கிறது தன்னுடைய உரையில பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தாங்க. நிச்சயமாக அந்த விடயத்தில் நாங்களும் என்ன சொல்கிறோம் அந்த விடயத்தோட ஒத்து போகிறோம். என்ன சொன்னால் அங்கே நாங்கள் நின்றதன் அடிப்படையில் கௌரவ அமைச்சர் சொல்றதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருந்தது. அந்த நிகழ்வை பார்ப்பதற்கு சென்றிருந்த போது அங்கு ஒரு சில ஒரு 10 பேர் 15 பேருக்கு இடைப்பட்டவர்கள் எங்களுக்கு எதிராக ஸ்லோகங்களை அல்லது கோஷங்களை எழுப்பினார். ஆனால் நான் முதலில் சென்று அங்குள்ள மக்களை சந்தித்தேன். அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்ற போது அங்கு திட்டமிட்டு ஏவப்பட்டிருக்கின்ற ஒரு கும்பலால் ஏற்பட்ட செயற்பாடு. நிச்சயமாக அதன் பின்னர், அதாவது அங்கு இருக்கின்ற மக்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளை நாங்கள் முன்னோக்கி போவதில்லை. மக்கள் அபகரான நடவடிக்கைகளில் ஈடுபடவும் இல்லை. அதாவது அந்த மக்களுடைய பிரச்சனைகளை சென்று பார்ப்பதற்கு நான் சென்று அங்குள்ள மக்கள் இன்று கூறுகின்றார்கள். அதே போன்று, அதாவது இவ்வகரான ஒரு பிரச்சனையை பார்ப்பதற்கு ஒரு அரசாங்கத்தினுடைய கேபினட் அமைச்சர் வருவது என்பதே அந்த பிரச்சனைக்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகும். அந்த அங்கீகாரத்தை குழி தோண்டி புதைக்கின்ற வழக்கிலான அரசியல் சாக்கடையில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளுடைய செயற்பாடே அன்றைய அந்த அசம்பாவிதத்துக்கு காரணமாக இருந்தது. கௌரவ அமைச்சர் பேசின வீடியோ பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக பாராளுமன்றத்தில் கௌரவ அமைச்சர் பேசின கருத்துக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போதும் நிச்சயமாக ஒத்து போகுது. ஏன்னு சொன்னால் எல்லா ஒட்டுமொத்த மக்களும் அவர்களை என்ன சொல்ற திடல்லேருந்து வெளியேற்ற முற்படையில் ஒரு சில நபர்கள், அது அமைப்பாக இருக்கலாம், என்ன காரணம்னு தெரியல, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. ஆனால் அமைச்சர் சொன்ன விடயத்தை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது உண்மையாகத்தான் தெரியுது. கூடுதலாக எல்லா ஒட்டுமொத்த மக்களும் அவர்களை என்ன சொல்றது திடல்லேருந்து வெளியேற்ற முற்படையில். நீங்களோட கேட்பீங்க, என்னடா திடீரென்று கௌரவ அமைச்சருக்கு சார்பாக பேசுகிறாண்டா, யதார்த்தத்தை பேசணும், ரெண்டாவது நடுநிலைமையா பேசணும்ன்றதை என்னுடைய துணை பொருள். ஆனால் ஏகப்பட்ட பேர் என் மீது வைக்கிற விமர்சனம் என்னன்னு சொன்னால், நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனுக்கு சார்பாக மட்டும்தான் நீங்கள் பேசுறீங்க, மற்ற பக்கம் இருக்கிற நியாயத்தை இன்றைக்குமே பேசுறீங்கன்னு சொல்லி. நிச்சயமாக அப்படியெல்லாம் கிடையாது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் எம்பி ஆனாப்புறம் அவரை நாங்கள் நேசிக்கல. அவர் ஒரு வைத்தியராக இருக்கும் பொழுதே அவரை நாங்கள் நேசித்தவர்கள். அவர் எம்பி ஆனாலும் என்ன, ஆகாட்டி என்ன, அவரை பேர்சனலாக எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுதா? அது ஒரு தனி மனித விருப்பம். அதை நீங்கள் அரசியலில் புகுத்த முற்படாதுங்க. நிச்சயமாக சொல்கிறோம், அவரை எங்களுக்கு பிடிக்கிற காரணம் அது தனி மனித விருப்பம். எங்களை அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் எம்பியா இருந்தா என்ன, இல்லை எம்பியா இருக்காட்டி என்ன, அவரை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை வைத்தியராக இருக்கும் பொழுதே அவர் சொன்னார், வைத்தியராக இருக்கும் பொழுது முதல் போராட்டம் ஆரம்பிக்கும் பொழுது நான் எலெக்ஷனுக்கு, அதாவது தேர்தலில் நிற்கிறக்காக தான் இந்த போராட்டத்தை எடுக்கிறேன்னு சொல்லி. அப்படியெல்லாம் ஒருவரும் அவரை நேசித்து போகலை. புரியுதா? நீங்கள் உடனடியாகவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனவர்களுக்கு சார்பாக இருக்கிறவர்கள் வேறு நபர்களை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் இதுக்கு இந்த வீடியோ பதிவு செய்கிறதுக்கான முழு காரணமே தெளிவான புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களுக்கு நடந்திருக்கு. இப்போ கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு மட்டும் இல்லை, சாவகச்சேரி பிரதேசத்தை என்ன சொல்றது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் வரும்பொழுது அவருக்கும் இவ்வாறான விடயங்கள் நடைபெற்றிருக்கு. தீய வார்த்தைகளால் பேசி என்ன சொல்றது அவரை வெளியேற சொல்லியிருக்காங்க. எல்லாமே நடைபெற்றிருக்கு. இப்போ அமைச்சர் கௌரவ எம்பிஎலுக்கு மட்டும் நடைபெறையில் இங்கே ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது. யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது.
ஒவ்வொரு ஆக்களை பிடிக்கும். அதன் அடிப்படையில் வந்து பிடிக்காதவர்கள் அவர்கள் மீது எதிர்கருத்துக்களை வைப்பாங்க. அதெல்லாம் சகஜமான விஷயம். இது அரசியல் எல்லாம் இது எல்லாமே நடைபெற விடயம். இந்த விடயம் நான் பேசுறதுக்கான முக்கிய காரணம் வந்து நேற்று எனக்கும் இவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெற்றது. என்னன்னு சொன்னா, நான் ஒரு இடத்துக்கு சூட்டுக்கு போன இடத்துல வந்து அங்க வந்து என்ன சொல்றது, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அழைக்கின்றவர்களை பிடிக்காத ஒரு நபர் வந்து நீங்க அவருக்கு சார்பாக வீடியோ பதிவு செய்யறேன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு தீய வார்த்தைகளால் ஒரு அவமானம் உண்டாக்குற விதமாக வந்து மிகப்பெரிய ஒரு ரேஞ்சா கத்தி குளறி பிரச்சனை எல்லாம் பண்ணினாங்க. நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருந்தாலும் நாங்கள் வந்து அரசியல் கண்டென்ட் பண்றதால இவ்வாறான விடயங்கள் வரும், எதிர்ப்புகள் எல்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் தாண்டி போனால் மட்டும்தான் நாங்கள் ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகலாம். என்ன சொன்னால், அவர்கள் பேசுகிறார்கள்ன்றதுக்காக நாங்கள் வந்து அவர்களுக்கு திருப்பி எதிர்வினை ஆற்ற வலிக்கிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய பேரும் கெட்டு போயிடும். அதன் அடிப்படையில் வந்து சமூகத்தில் வந்து ஒரு நபரை ஒருத்தருக்கு பிடிக்காம இருக்கலாம். அவர்கள் வந்து நிச்சயமாக இந்த எல்லாருக்கும் பிடிக்கணுன்ற அவசியம் இல்லையோ. அதன் அடிப்படையில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். அரசியல்னு சொன்னால் அப்படித்தான் இருக்கும். அதன் அடிப்படையில் வந்து இந்த வீடியோவுடாக நாங்கள் சொல்ல வர கருத்து என்னன்னு சொன்னால், எல்லாரையும் பிடிக்காது. ஒரு பொது விடயம் நடைபெறுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து யாரும் அசிங்கப்படுத்தக்கூடாதுன்றே என்னுடைய கருத்து. இப்போ அந்த செம்மணி வளைவில் நடைபெற்ற சம்பவம் வந்து ஒரு பொது விடயம், தமிழர்கள் சார்ந்த ஒரு பொது விடயம். எல்லாரையும் அனுசரித்து போய் நம்ம வந்து எதுவும் தீர்வெடுக்க முடியுமா, ஒரு அதுக்கான என்ன சொல்றது தீர்ப்பு, அதாவது எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க முடியுமான்னு சொன்னால் எல்லாரையும் தான் நம்ம வந்து அணுகி ஒற்றுமையாக அனுசரித்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். எல்லாரையுமே நம்ம தூக்கி எறிஞ்சிட்டா, அதிகாரத்தில் இருக்கிற எல்லாரையுமே தூக்கி எறிஞ்சிட்டா என்றைக்குமே தீர்வு நோக்கி போக முடியாத என்னுடைய கருத்து. என்னை பொறுத்த மட்டுக்கு யாழ் குடாநாடை பொறுத்த மட்டுக்கு ஏகப்பட்ட கட்சிகள் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விருப்பங்களோடு இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய விருப்பங்களை வந்து பொது இடங்களில் திணிக்கக்கூடாது. என்னுடைய கருத்து இதுதான். நான் வந்து இப்போ உங்களுடைய கட்சி இடத்துக்கு, உங்களோட கட்சி சார்ந்த ஒரு கூட்டத்துக்கு இல்லைண்டா உங்களுடைய வீடுகளுக்கு வரும் பட்சத்தில் வந்து நீங்கள் எதிர்வினை ஆட்டலாம். பொது இடங்களில் யாரையுமே இழிவுபடுத்தி பேசக்கூடாதுன்றதை என்னுடைய கருத்து. உண்மையாகவே நான் சொல்கிறேன். பொது இடங்களில் அது எல்லாருக்கும் பொது இடங்களில் நாகரிகமாக யாருன்னாலும் நடந்து கொள்ளணும்.